வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இங்கே இப்போ ஒரு 2 மாதமாகவே எல்லாம் இப்போ வீடியோ போடல. இப்போ தான் கொஞ்சம் காயினெல்லாம் அப்பிலேருந்து எல்லாம் கொஞ்சம் காயின் சேகரித்து வச்சுருந்தாங்களா, அதை இப்போ ஒரு வீடியோவாக போடலாமான்ட்டு. அதனால் உங்கள் முன்னாடி சரி நீங்கள் அப்போ எல்லாம் நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே நமக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடலாமான்னு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இது காயின் இருக்கிற காயின் எல்லாமே அப்பத்த காயின், அதாவது 2000க்கு 1980 70 இப்படி எல்லாம் அடிக்கப்பட்ட காயின் தான். பாருங்கள், இந்த ₹1 பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த காயினை கட்டுறோம் பாருங்கள். இந்த ₹1 காயினு இதெல்லாம் பாருங்கள். அதாவது 77 அடித்த காயின் பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த ராஜாவெல்லாம் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படி உள்ள காயினை தான் கேட்குறாங்க, நல்ல விலை போகுதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதுவும் பாருங்கள் 81. இது பாருங்கள், இந்த காயினையும் பாருங்கள். சரிங்களா? இப்படி நிறைய காயின் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. உங்களுக்கு பாருங்கள், அதே மாதிரி 25 காசு பாருங்க. இதெல்லாம் 25 காசு பாருங்கள், அப்பத்த காசுங்க. தெரியுதுங்களா? பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த காயினெல்லாம் நிறைய நம்மக்கிட்ட இருக்குதுங்க. உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் 20 காசு பாருங்கள். இதையும் பாருங்கள். இதெல்லாம் இந்த அலுமினியம் பாங்கல, ஈயம், அதில் அடித்த காயினுங்க. பாருங்கள், இது 20 காசுங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த காயின் இதுவும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 10 காசும் இருக்குது. 10 காசும் பாருங்கள். இதா பார்த்துக்குங்க, இதுவும் இருக்குங்க. இதுலேயும் இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. அதே மாதிரி 5 காசு பாருங்கள். பாருங்கள் 5 காசு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே என்னமே தெரியல. அப்போத்த ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போத்த பசங்களாம் இதுக்கெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா நாங்களாம் இதையெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறப்போ எங்கள் அம்மாவிங்கெல்லாம் இதுதான் கொடுத்து விடுவாங்க. இதுலேயுமே 2 காசுக்கு வாங்கிட்டு 3 காசு பாக்ஸ் டப்பால் போட்டு வைப்போம். அப்படி இந்த காசெல்லாம் அப்போத்த காசுங்க. பாருங்கள், அதே மாதிரி 50 காசுங்க பாருங்கள். இந்த 50 காசு பாருங்கள், இதுவுமே அப்படித்தான். உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? இப்போல்லாம் இதெல்லாம் நல்லா விலை போகுதுன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த காண்டா மிருகன் போட்டதுன்னு சொல்லுவாங்களா, 25 காசுலைங்க. இதே மாதிரி இந்த காண்டா மிருகன் போட்டது பாருங்கள், 25 காசு இதுங்க. இந்த பாருங்கள் 25 காசு இதுவுமே இருக்குங்க. உங்களுக்கு எந்த காயின் வேணும்னாலுமே இது எப்படி எங்களுக்கு கிடைக்குதுன்னா, நாங்கள் சிம்பிளாக ஒரு கடை வச்சுருக்குறோங்க. 2வது 2 ஆள் வச்சுருக்குறோம். அவங்க போய் கடையில், பெட்டி கடையில், மளிகை கடையில எல்லாம் கேட்டு வாங்கிட்டு தருவாங்க. அதை நாங்கள் கூலிக்கு அவங்களுக்கு கூலி கொடுத்து இந்த காசை நாங்கள் சேகரித்து வச்சுருக்குறோம். சரிங்களா? இதே மாதிரி பாருங்கள், படம் போட்ட காயினுங்கெல்லாம் பாருங்கள். ₹2 காயினு, இந்த படம் போட்ட காயினுங்க எல்லாம். இந்த சிங்கம் இதெல்லாம் பாருங்கள், பார்த்துங்க. இதே மாதிரியும் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இந்த காயின் பாருங்கள், இது ₹2 காயின் தாங்க. இதுவுமே பாருங்கள், இந்த காயினும் பாருங்கள்.
இந்த மாதிரி காயினுமே இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், இந்த கொண்டாந்து கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், இது 2 ரூபாய் காயினு. பார்த்துக்குங்க, இங்கே பாருங்கள், இது ஒரு இது மாதிரி போட்டிருக்குது பாருங்கள். இதா 2 ரூபாய் காயினுங்க. சரிங்களா? இதையும் பாருங்கள். அதே போல் பாருங்கள், இன்னொரு காயினை பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கும் தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1 ரூபாய் காயினு பாருங்கள். இதை இவங்க யாருன்னே தெரியல. பாருங்க, இவங்களெல்லாம் பார்க்க நான் பார்த்துருப்பேனே தெரியல. ஆனால் பாருங்க, 1 ரூபாய் காயினு. இந்த மாதிரி போட்ட படங்கள் போட்ட காயினுங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு இது தாங்க. அதே மாதிரி 10 ரூபாய் காயின் பாருங்க. இந்த 10 ரூபா பாருங்க, அச்சுடு பாருங்க, மாற்றி தெரியுதுங்களா? நல்லா பாருங்க. இந்த 10 ரூபா வந்து பாதி வந்து அந்த வெள்ளையில் இருக்குது, பாதி வந்து அந்த பித்தாளையில் இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி தள்ளி அடிச்சிருக்குது பாருங்க. இதெல்லாம் அச்சிடப்பட்ட போது அப்படி செய்வாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? பார்த்துக்குங்க. இதே மாதிரியும் இருக்குங்க. அப்புறம் 10 ரூபாய் காயின் பாருங்கள். இந்த தலை போட்ட காயினும் இருக்குது. அதே மாதிரி 5 ரூபா 2000 அடிச்சதுங்க. 2000 நட்சத்திரம் போட்டது 2 ரூபாய் காசுங்க. பாருங்கள், இது பாருங்கள், 2 ரூபாய் காசு. இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். அந்த ராஜா பக்கத்தில் ஒரு கோடு ஓடா காயின் அப்படியே உடச்சுட்ட மாதிரி இதெல்லாம் தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள். இதை உங்களுக்கு இதில் எந்த காயின் வாங்கினா கேட்டாலும் சரிங்க, நான் கொண்டாந்து கொடுக்குறேன். இல்லை நீங்கள் வந்தாலும் சரி வாங்கிக்கலாம். 2வது, உங்கள்கிட்ட காயின் இருந்தாலும் சரி நீங்கள் என்னை கூப்பிடுங்க. சரிங்களா? பாருங்க, இதை 5 ரூபா காயினை வாங்கிட்டாங்க. இந்த படம் போட்ட காயினுங்க எல்லாமே 5 ரூபா. பாருங்க, இது எல்லாமே பாருங்க. பாருங்க, இதில் ஒரு 5 ரூபா பாருங்க. இவர் யார்? காந்தி மாதிரி தெரியுது அவர். பாருங்க, வராரு பாருங்க. பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா பாருங்க. இப்படி படம் போட்ட காயினங்களுமே இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரிங்க, சொல்லுங்கள், வந்து நான் கொண்டாந்து தரேன். சரிங்களா? அந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா நோட்டுங்களும் வேணுனாலுமே பழைய நோட்டுங்க இருக்குதுங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே 5 காசு 10 காசு 1 ரூபா பாருங்கள். இந்த வெயிட்டான 1 ரூபாயெல்லாம் இப்போல்லாம் இல்லையில்லைங்க. இந்த 1 ரூபாய்ங்களாம் அப்போல்லாம் இந்த 1 ரூபாய் இருந்தது. இப்போல்லாம் பாருங்கள், இந்த 1 ரூபாயே இல்லை. இந்த பாருங்கள், ராஜாவெல்லாம் பாருங்கள். இது வெயிட்டான 1 ரூபா. இதுவுமே எல்லாம் தேவைப்படுன்னு சொன்னாங்க. பார்த்துக்குங்க, வேணா கூப்பிடுங்க. சரிங்களா? திருப்பூர்லேருந்து ஒரு அம்மா சாந்தி அம்மான்னு கால் பண்ணாங்க. அவங்க வந்து கம்பங்கூழ் கடை வச்சுருக்குறேன்னு சொன்னாங்க. அந்த சாந்தி அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், காயின் எல்லாம் இருந்தாலும் எடுத்து வைங்கம்மா. நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி காயின் இருக்குது வாங்க குப்பாயம்மான்னு கூப்பிட்டாலுமே நான் வந்து வாங்கிக்கிறேங்க. சரிங்களா? இல்லை அவங்களுக்கெல்லாம் தேவைப்படாது, அவங்களும் இதை வாங்கி அவங்களுக்கெல்லாம் அப்படி கேட்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் என் நம்பரும் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு படம் போட்டதும் இருக்குது. இப்போது அந்த காயினும் எல்லாம் இதில் இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக
அதெல்லாம் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இதெல்லாம் 2 ரூபா. இந்த 2 ரூபா 1 ரூபா காயின் இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஆவர காசு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது எது எது தேவைப்படுதோ அதை பார்த்து எடுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறையா பாருங்கள். இந்த 2 ரூபாயும் பாருங்கள், தெரியுதுங்களா? அதாவது ஒவ்வொரு நம்பரு அந்த ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது, ஒவ்வொரு எழுத்து சிறுசாக இருக்குது. அப்படி இதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எது வேணுனாலும் இதை பார்த்து நீங்கள் கேட்கலாம். அடுத்த வாரம் இதையெல்லாம் கையில் எடுத்து காட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கனாலுமே இதை நாங்கள் எடுத்து பிரித்து காட்டுவோம். இப்போ ஏன்னா எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்குறோம், மீண்டும் அதையாவது அதெல்லாம் போடணும் இல்லைங்க, அதுக்காக. சரிங்களா? இதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த காயினு தேவைப்பட்டாலும் சரி கூப்பிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 50 காசுன்னு இருக்குது பாருங்கள். இப்படி 1 ரூபாய் பாருங்கள், இந்த 1 ரூபாய் பாருங்கள். இது வந்து 87 அடிச்சு காசுங்க. இதுவுமே இந்த 1 ரூபா பாருங்கள். இப்போ அது வந்து ஆரம்பத்தில் இந்த 1 ரூபாயெல்லாம் ஆரம்பத்தில் வந்த காசு. இது வந்து அதுக்கு 2வது வந்த காசு. இப்போது இதுவுமே புழக்கத்தில் அப்படிக்காக இல்லை பாருங்கள். இந்த காசுமே அப்படிக்காக புழக்கத்தில் இல்லை, இதுவுமே இல்லை. இப்போ இந்த 2க்கு இடையில இந்த காசு தான் வந்திருக்குது. இந்த 1 ரூபா பாருங்கள், இந்த 1 ரூபா வந்திருக்குது. இந்த 1 ரூபா வந்திருக்குதுங்களா? இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே இதுலேயுமே இருக்குதுங்க. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை காயின் வேணுமோ அத்தனை காயின் நான் பார்த்து தரேன், நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுலையே இந்த 2 ரூபாயெல்லாம் பாருங்கள். இதை அப்புறம் பாருங்கள், இப்படி ஒரு ரூபா. இதெல்லாம் இப்போ வந்த காயின். உங்களுக்கும் தெரியும் இல்லை, சொல்கிறேங்க. இதெல்லாம் இப்போ வந்தது இல்லைங்க. இதுலேயுமே புதுசாகவும் இருக்குது. நீங்கள் இதில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இந்த 50 காசெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம காலத்தில் பெரியவங்களாக இருந்தால், என்னோடய வயசு உள்ளவங்களாக இருந்தால் நம்மளாம் இதை பார்த்துருப்போம். இப்போத்த பசங்களுக்கெல்லாம் யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படி ஒரு இதுங்க. சரிங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? சரி, அடுத்த அதாவது எந்த காயின் வேணுமென்றாலும் கூப்பிடுங்க. சரிங்களா? வந்து நான் இது கொண்டாந்து தரேன். அதாவது 1980லிருந்து 70லிருந்து இருக்குது. உங்களுக்கு எந்த காயின் வேணுமா இருந்தாலும் சரிங்க. பாருங்கள், இதெல்லாம் 1976 இதிலிருந்தே இருக்குது. 40லிருந்து இருக்குதுங்க. நீங்கள் எப்படி காயின் கேட்டாலும் சரி, நான் கொண்டாந்து தரேன். அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. சரிங்களா?